தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அருமையான தகப்பனே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அது 30, 60, 100 பலன் தரத்தக்கதான சுவாக்கியத்தை தர வேண்டுமாய் கேட்கிறோம். மீதியான வேலையில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபங்களின் ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1 முதல் நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 382வது பக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். அதிலே எடுத்தவர்கள் முதல் வசனத்தை வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையிலும் சிக்லாக்கில் மேலும் சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து. தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிற பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜா சிக்லாக்கு என்ற அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊரிலே தான் அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மனைவி அங்கேதான் இருக்கிறார்கள். உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த சிக்லாக்குடைய மக்கள் அனைவருமே அந்த சிக்லாக்கிலே தான் இருக்கிறார்கள். அந்த சிக்லாக்கிலே தாவீது வந்து பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அமலேக்கியர் வந்து சிக்லாக்கு மேல் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அக்னியினால் சுட்டெரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே தாவீது ராஜா வந்து அந்த சிக்லாக்கை பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்ந்த நாட்டை வந்து பார்க்கும் பொழுது அது தீக்கிரையாய் அழிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி ஒரு அழிந்து கிடந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். உற்றார் உறவினர்கள் எல்லாம் நம்மை வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். இத மாதிரி ஒரு சூழ்நிலை தாவீது ராஜாவுக்கு வந்த சூழ்நிலை நமக்கு ஏதாவது ஒரு நிலையிலே நமக்கு வந்திருக்கக்கூடும். 2வது வசனத்திலே அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்று சொல்ல. சிறியவர் பெரியவர்கள் எல்லாவற்றையும் அவர்களை கொன்று போடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, உயிரோடு பிடித்து கொண்டு போயிட்டாங்க. உயிரோடு பிடிச்சிட்டு போயிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, உயிரோடு பிடிச்சிட்டு போய் அங்க போய் அவங்களை சித்திரவதை பண்ணுவாங்க, கடினமான வேலைகள் வாங்குவாங்க. அடிமைகள்ங்கிறவங்களுக்கு தெரியும், அடிமைகள் வந்து எப்படி நடத்தப்படுவார்கள் சரி. தாவீது ராஜா சிக்லாக்கை வந்து பார்க்கும் பொழுது அங்கே அடிமை தீக்கிரையாக்கி தம்முடைய உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவனுடைய மனுஷனும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது அது அக்னியினாலே சுட்டடிக்கப்பட்டது என்றும் தன் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களை பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நிலை நம்முடைய குடும்பத்திலே நமக்கு வந்திருக்கக்கூடும். அழுகிறதுக்கு திராணி இல்லாத ஒரு சூழல், கஷ்டம், வறுமை, கடன், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், வேலையிலே பழு, இப்படி பல சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணிக்கொள்றோம் சொல்லி சொன்னா, அழுகிறதற்கு கூட தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் பார்க்கிறோம். சில இடங்கள்ல நம்ம பார்ப்போம், நம்ம போவோம் ஒரு மரண நிகழ்ச்சிகள், மரணமானவங்களை பார்க்கறதுக்கு போகும்போது தன்னுடைய சொந்த மகனையோ மகளையோ இறந்த தாய் வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னா, அவ்வளவு ஒரு அழுவை, இறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தர் வரும் பொழுதும் அவங்க இந்த மாதிரி இந்த பாப்பாவை நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி வாழ வேண்டியவா, எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, இந்த மாதிரி ஆகிட்டாங்க ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி சொல்லி
சொல்லி அழுது அந்த மரணத்தை அடக்கம் செய்து வர்ற மட்டும் அவங்க அழுது கொண்டே இருப்பாங்க. கடைசியில கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது கூட அங்க போய் அந்த கடைசி அந்த முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுகுவாங்க. அழுது முடிச்சு அவங்க எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு அழுகிறதுக்கு முடியாமல் கண்ணில் கண்ணீர் எல்லாம் வற்றி போய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பலன் இல்லாமல் போக மட்டும் என்று சொல்லி பார்க்கும், பலன் இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் உற்றார் உறவினர்கள்லாம் இருந்து அவங்கள வந்து ஆட்சி தேற்றி ஒரு 3 நாள் அவங்க கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி தாவீது ராஜாவுக்கு அப்படி ஒரு சூழல். ஒருவேளை நாமும் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தோம் என்று சொன்னால், தாவீது ராஜா எதை பின்பற்றினாரோ அதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு ராஜாவாக இருக்கிறார். ராஜா உன்னுடைய வேலை என்ன? அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலை, அந்த மக்களுக்கு என்னென்ன வேணும் என்று கொடுக்கிற வேலை, அந்த மக்களுக்கு எந்த விதமான துன்பம் துயரம் வரக்கூடாது என்று நினைக்கிற ஒரு சூழலில் அவர்களை என்ன பண்ணணும், ராஜா என்ன பண்ணணும், தாங்கி கொண்டு போகணும் இல்லைங்களா? ராஜாவுடைய வேலை என்னங்க? ஆனால் அவன் வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போய் நகரத்தையே அக்னியினால் சுட்டரிச்சு அழிஞ்சு போகிறத பார்த்து அழுகிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. தாவீதின் 5வது வசனம் சொல்கிறது, தாவீதின் 2 மனைவியாகிய எஸ்ரேல் ஊரானாகிய அகிலோனாவும் கார்மே ஊரானாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்ட போனார். அவங்க மனைவி பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து போட்டார்கள். 6வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தை நிமித்தம் மனக்லேசமாகினால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. கூட உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரியால எனக்கு ஒரு பெரிய தலைவலி, இந்த அதிகாரி எப்படியாவது இந்த ஏரியா விட்டு துரத்திடணும், அல்லது இந்த ராஜாவால நமக்கு ஒரு பெரிய தொந்தரவு, இவரை இந்த ஆட்சியை விட்டே துரத்திடணும். இப்படி மக்கள் வந்து இல்லைன்னா கல்லெறிஞ்சு கொன்றணும். அந்த காலத்துல எல்லாம் வந்து தண்டனை என்ன, கல்லெறிந்து கொள்ளுகிறது தான் தண்டனை. ஆனா தாவீது என்ன நினைக்கிறான்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்படி ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளே நம்மளே என்ன பண்ணணும், திடப்படுத்திக் கொள்ளணும். தாவீது ராஜா மாதிரி, ராஜாவே உம்மை போல நாங்கள் என்ன பண்றோம், எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது ராஜா போல தாவீது ராஜா திடப்படுத்திக் கொள்ளும்போது மட்டும் இல்லாமல் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு பார்க்கணும்னு சொன்னா, 7வது வசனத்தை வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாவீது அகிலமேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்றும் ஆசாரியனை நோக்கி, எபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியாத்தார் எபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். சகோதரர்கள்லாம் அவரிடத்துல கொண்டு போறாங்க. எதுக்காக சொன்னா, சண்டை போடுறதுக்காக அவன் வந்து ஒரு ஆயத்தமாகறான். எப்படியாவது தன்னுடைய மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றான். 8வது வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தாவீதை போல கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க வந்து சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு சூழல்ல அந்த நாடு இருக்கிறது. சிக்லா நாடு வந்து அவர் என்ன ஆகுது, தீயை எரிஞ்சு நாசமா இருக்கு. அங்க உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது, பொன் பொருள்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, உற்றார் உறவினர்கள் உயிரோடு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நாட்டு மக்களும் இல்லை, ஊரே காலியா கிடக்குது. ஆனா கூட உள்ளவங்க வந்து கல்லறிஞ்சு எப்படியாவது இந்த ராஜாவால தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கோபத்துல கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள்ளே தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். 2வதாக பார்க்கிறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறான். தாவீது கர்த்தரை நோக்கி, வாசிப்போம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி தண்டனை பின்தொடர வேண்டுமா, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடித்தேனே என்று
அது பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்பி கொண்டு வா என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. தாவீது ராஜாக்கு கடவுள் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? சகலத்தையும் நீ பின் தொடரலாமான்னு கேட்கிறாரு. அவங்களுடைய பலம் வந்து என்னங்க? பயங்கரமான பலம். அமலேக்கியருடைய கூட்டங்கள் எப்பவுமே 5000 பேருக்கு மிகுதியாக இருக்கும் சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 5000 பேர், 10,000 பேர் ராணுவ வீரர்கள், ரத வீரர்கள், யானைப்படை, குதிரைப்படைன்னு சொல்லி பல படைகள் அவங்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படைகளா முன்னேறி 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 ஒரு நாட்டை என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. ஆனா நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? 500 பேர் 600 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு 200 பேர் 300 பேர் பின்வாங்கிடுவாங்க. இருக்கிற ஆட்களை வச்சுதான், கடவுளுடைய ஒரு துணையை வச்சுதான் என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். அப்போ அவர் சொல்றாரு, நீ போ. என்ன பண்ணாரு? நீ போ, நீ பின்தொடர வேண்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பணும். பின்தொடரலாமான்னு ஒரே ஒரு கேள்விதான் கடவுளிடத்துல தாவீது ராஜா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க? பின்தொடரலாமா? ஒரே வார்த்தை தான். ஆனா இயேசுநாதர் கொடுக்கிற பதில் என்ன இருக்குங்க? 2 பதிலா இருக்கு. என்ன? பின்தொடர்ந்தா நீ அகலத்தை என்ன சொல்றாரு சொல்லி சொன்னா, அதை பின்தொடர, அதை பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ கடவுள் சொல்ற வார்த்தை ஒரு டைம் நம்ம கடவுள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்டோம்னு சொல்லி சொன்னா, நமக்கு என்ன 2 வார்த்தையாக என்ன பண்ணுவாங்க? திருப்பி வரும். பின் தொடரலாமான்னு கேட்கிறாரு. நீ பின் தொடரு, அங்க ஜெயிக்கவும் செய்வாய், எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதான் நமக்குடைய வல்லமை. இந்த செய்தி அதுதான். திருப்பிக் கொள்வாய், இழந்ததை எல்லாம் நீ திருப்பிக் கொள்வாய், பின் தொடர்ந்து போய் திருப்பிக் கொள்வாய். அப்பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேர் போனார்கள். அங்கே சிலர் நின்று போனார்கள். ஒரு ஆற்று கரைகிட்ட வரும். மொத்தத்திலே இருக்கிறது ஒரு 5000 பேர்கிட்ட போரிட போறது தாவீது ராஜா கூட போறது ஒரு 600 பேர் தான் போனாங்க. ஒரு ஆற்று கரைகிட்ட போகும்போது ஆற்றை பார்த்த உடனே இதுல நீந்தணுமா அல்லது படகுல போகணுமா அல்லது எப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க? சிலர் என்ன பண்ணிட்டாங்க? ஆற்றங்கரையிலேயே நின்னுட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் இழைத்து போனபடியினால் போர்ச்சேர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். அதுலயும் 200 பேர் என்ன பண்ணிடுறாங்க? ஆற்றை 400 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிடுறாங்க? ஆற்றை கடக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களும் பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க? நின்றுறாங்க. நம்ம கூட நமக்கு உதவிக்கு வந்துடுவாங்கன்னு நினைப்போம். ஒருவேளை நம்முடைய நண்பர்களை நினைப்போம், உற்றார்களை நினைப்போம், உறவினர்களை நினைப்போம், ஊர் மக்களை நினைப்போம். ஆனா அவங்க எல்லாம் நமக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு பின்வாங்கி கடைசியில் என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட இருக்கிற ஆட்களை வச்சுதான் நம்ம போக வேண்டியது. அப்படித்தானுங்க? நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எல்லாத்துக்கும் உதவி பண்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க, ஓடி வருவாங்க. நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் பின்மாற்றமாகி பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது ராஜா மாதிரி கடவுளை, கர்த்தரை நம்ம பிடித்தது கொண்டது போல நம்ம என்ன பண்ணணும்? பிடித்துக்கொள்ளணும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. இப்போ ஒரு இடத்துல பேங்க்லயே இருக்கு, பேங்க்ல இருந்து ஒரு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொருள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காவல்துறைகிட்ட போவோம், அதுக்கு கண்டுபிடிக்கிறவங்ககிட்ட போவோம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கணும். யார் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள்? இவங்க திடீர்னு பார்க்கும்போது தீக்கிரையா கிடக்குது. ஆனா யார் வந்தது, என்ன நடந்தது, உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்களான்னு தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணவே தெரியவே தெரியாது. உண்மையிலே தெரியுமா? தெரியாது. அப்போ கடவுள் ஒரு மகனை அங்க எகிப்தியன்ல ஒடுக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவனை துரத்தி விட்ட ஒருத்தனை அந்த
அந்த தாவீது ராஜாக்கு கடவுள் காமிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இதே போல யாராவது ஒருத்தர் வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை வந்து நமக்கு சொல்லுவதற்கு கடவுள் என்ன பண்ணுவாருங்க, ஆயத்தப்படுத்தி வைப்பார். சில நேரம் தெரியும் இந்த இடத்துக்கு போனா நமக்கு கெட்ட பேர் தான் வரும், இல்லை இந்த இடத்துக்கு போனா நம்ம ஜெயிக்க மாட்டோம், இல்லை இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னா அந்த காரியம் நடக்காது, இந்த அதிகாரியை பார்க்கறதுக்கு போனோம்னா அந்த வேலை நடக்காதுன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு தோணும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்படி போகாம நிற்கும் பொழுது ஒரு தகவல் தெரிய கடவுள் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்புவார். அந்த அவன் வந்து என்ன சொல்றான்னு பாருங்க, 12வது வசனத்தை வாசிப்போம். ஒரு துண்டையும் மக்களான 2 திராட்சை பழங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனது உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் 3 நாளாக அப்பம் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தான். அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமல் இருந்த ஒருத்தரை காமிக்கிறாங்க. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் இந்த தாவீது ராஜா கூட வந்தவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு உயிர் வருது. அவன் சொல்றான், நான் வந்து அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, வாசிப்போம். அடுத்த வசனம். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தில் பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது எஜமான் என்னை கைவிட்டான். அங்க எகிப்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு வியாதியஸ்தனை பார்க்க கூட மனம் இல்லாத ஒரு சூழலிலே தான் இவங்களை எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு போறாங்க. ஒரு வியாதியஸ்தனை பார்ப்பதற்கு கூட அந்த எகிப்துக்காரங்களுக்கு என்னங்க மனசு இல்லை. அவங்க எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போனவங்களை சும்மா விடுவானா? ஒரு வியாதியஸ்தனை 3 நாளா பட்னியா கடந்து சாக கிடக்கிறவங்களுக்கு இவங்க போய் அவங்க அப்பா இப்படி இந்த மாதிரி எனக்கு உணவு இல்லாம இப்பதான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நடந்த கதைகள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்ற வாசிப்போம். நான் கிரேக்கருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலைப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினினால் சுட்டெடுத்து போட்டோம் என்றார். நாங்க தான் வந்து நாங்க எல்லாம் இந்த மாதிரி கொள்ளையடித்து போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க, எங்களை அவங்களிடத்துல கூட்டிட்டு போவியா, நாங்கள் அவங்களிடத்துல சண்டை போட்டு அவங்களை நாங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், என்னை கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா நான் தான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நான் பட்னியாவது இருந்து சாகிறத விட உடனே நீ சாகடிச்சிடுவாங்க, எனக்கு அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். இருந்தாலும் உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அங்கே போய் அந்த எகிப்தியரை போய் பார்க்கறதுக்கு போறாங்க. வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்கிறார். அவன் நீ என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையினால் உண்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றார். என்னைய காட்டி கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொன்னா நான் கூட்டிட்டு போவேன்னு சொன்னான். சரி, ஓகே, வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவர் அவனை கொண்டு போய் விட்ட பொழுது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் கிறிஸ்து தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் சொல்லிப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல மொத்தமா வச்சு அதை என்ன பண்றாங்க, ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஏன்னா பொன் பொருள் வெள்ளி எல்லாம் நிறைய உங்களுக்கு என்ன பண்ணிருச்சுங்க, கிடைச்சிருச்சு, மொத்தமா கிடைச்சிருச்சு. அங்க உள்ள பெண்கள் கிடைச்சிருக்காங்க, குழந்தைகள் கிடைச்சிருக்காங்க, ஆண்கள் கிடைச்சிருக்காங்க. வேலைக்கும் இவங்க இனி போக வேண்டியதில்லை. இவங்களை வச்சே இவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுக்கலாம். அடிமையில வச்சு என்ன பண்ணலாம், போய் தண்ணி பாய்ச்சிட்டு வா, போய் களை எடுத்துட்டு வா, போய் நாற்று நட்டுட்டு வா, அதை எல்லாம் பிடுங்கி அறுவடை செய், தேங்காய், இப்படி அவங்க எல்லாருமே அடிமை வேலையும் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல
இவங்க தாவீது ராஜா யாரை துணை கொண்டு போறாருங்க? கர்த்தரை துணை கொண்டு போறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் போறாங்க? 200 பேர் தான் போறாங்க. 600 பேர் இருந்தாங்க, அதுல 200 பேர் நின்றுட்டாங்க. ஆத்த கடக்கணும்னு பயந்து, ஆத்த கடந்துட்டு இருக்கும்போது பாதி பேர் பயந்துட்டு, பாதி பேர் 200 பேர் நின்று போயிட்டாங்க. 200 பேர் தான் போறாங்க. அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறதை பார்க்க எப்படி இருக்கு யோசனை இருப்பாங்க. நம்முடைய பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சு கொள்ளையடிச்சவங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் போட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசனை இருப்பாங்க. ஒருவேளை ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க, ரெப்கோ பேங்குக்குள்ள ஒரு 100 கிலோ எஸ்டேட் மக்களுடைய நகைகள் அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கு. 100 கிலோக்கு மேலே ஒரு 90 கிலோலேருந்து 100 கிலோக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 100 கிலோ பெட்டகத்துக்குள்ள நகைகள் இருக்குது. அங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கும் பொழுது எஸ்டேட் ஜனங்கள் எல்லா 56 எஸ்டேட்டில் உள்ள ஜனங்களும் அந்த திருவிழாவில் என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, அது முடிஞ்ச உடனே கரகாட்டம் நடக்குது, அது முடிஞ்ச உடனே ஆடல் பாடல் நடக்குது. இப்படி மாறி 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 என்ன இருக்குங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குது. நடக்க 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 இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு முதல்ல என்ன பண்றாங்க, கேமராவெல்லாம் ஆஃப் பண்றாங்க. அந்த பேங்குக்குள்ள உள்ள போறாங்க. ஒவ்வொரு லாக்கா உடைக்கிறாங்க. ஒவ்வொரு லாக்கா உடைச்சி பெட்டகத்துக்கும் போய் பெட்டகத்தினுடைய லாக்கையும் என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க. பெட்டகத்தை உடைச்சிருந்தோன்னு சொல்லி சொன்னா அந்த 100 கிலோ மதிப்புடைய அந்த நகைகள் எல்லாம் இந்த எஸ்டேட் மக்களுடைய அளவு ஓலங்கள்லாம் கேட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னா, அவங்க அந்த கொள்ளையடித்து போயிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா என்னாச்சுங்க, அந்த எஸ்டேட் மக்களுடைய மரண அந்த ஒரு இழப்பு ஓலங்களையும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா. 100 கிலோ மதிக்கக்கூடிய அந்த நகைகளை வந்து அவங்க பிடிங்கிட்டு போயிருந்தாங்க. எப்படி இருந்து யோசனை கொடுத்தாங்க. பெட்டகத்தில் போய் அவங்க வந்து கேஸ் வெல்டு வச்சு அந்த கூட்டம் உடைக்கும் பொழுது என்னாச்சுங்க, கேஸு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் பண்ணி பேசிட்டு, இனிமேல் ஆர்கெஸ்ட்ராலாம் முடிஞ்சிருச்சு, மக்கள் கூட்டம் கலைஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருந்தால் மாட்டிக்கொள்வோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெட்டகத்துக்கு மட்டும் போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. கடவுள் அந்த 100 கிலோ தங்கத்தையும் அந்த ரெப்கோ பேங்க்லேருந்து என்ன பண்ணாருங்க, காப்பாற்றினார். அந்த ஜனங்களுடைய அந்த ஒரு கண்ணீர் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்க கண்ணீர் வடிப்பாங்க. அவங்க இது அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுங்க, அந்த கடவுளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அங்கே கேஸ் என்ன ஆச்சுங்க, ஒடிஞ்சு போனதாக நம்ம பார்த்து அந்த ரெப்கோ வங்கியிலேருந்து அந்த பெட்டகத்துலேருந்து அந்த நகைகள் பாதுகாக்கப்பட்டு, ஒருவேளை அந்த நகைகள் எல்லாம் அவங்க 100 கிலோ மதிப்புடைய நகைகளை கொண்டு போயிருந்தான்னு சொல்லி சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்து அதை உருக்கி அதை விற்று அதை வேஸ்ட்டாக அவங்க என்ன ஆடம்பரமாக தான் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா. கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச நகைகளை எல்லாம் திருடி கொண்டு போய் அங்கே ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிப்பார். ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். செய்தியினுடைய நிறைவு பகுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த சூழலில் 200 பேரை தான் கூட்டிக் கொண்டு தாவீது ராஜா போறாரு. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் சொல்றது புரியுதா? 200 பேரை கொண்டு அந்த அம்மையிலே இருக்கிற ஆட்டம் பாட்டம் போட்டுருக்கவங்கிட்ட சண்டை போட போறாரு தாவீது ராஜா. அவர்கள் 17வது வசனத்தை வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் முறியடித்தான். அப்போ ஒரு நாள் சாயங்காலத்திலிருந்து மறுநாள் சாயங்காலம் மட்டும் தாவீது ராஜா வந்து அங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை நம்ம நினைச்சுக்கலாம், நம்மளுடைய ஒரு குறிப்பா நம்ம இப்ப நான் கேட்கிற ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சும்மாவே ஒரு கட்டில படுத்து தூங்கிட்டு 24 மணி நேரம் சாப்பிடாம கொள்ளாம கூட நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை நடந்துட்டே இருக்கிறோம், 24 மணி நேரம் நடக்க முடியுமா? முடியாது. ஓடுறோம், ஓடிக்கொண்டே இருந்தாலும் முடியாது. ஆனால் இவன் சாயங்காலம் முடிந்து சாயங்காலம் மட்டும் 24 மணி நேரம் போரிடுறாங்க
தாவீது ராஜான்னு சொன்னா கடவுளுடைய பலம் இல்லாமல் அங்கே அந்த வேலை நடக்குமா? அப்போ கடவுளுடைய பலம் இருந்தால் 24 மணி நேரமும் நம்மளால் உழைக்க முடியும். அல்லேலூயா. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமா இருந்தாலும் கடவுளுடைய பலம் இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் சண்டையிட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய கொடுக்குற பலம் அதுதான். புரியுதுங்களா? கடவுளுடைய கொடுக்குற பலம். நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போறோம், ஐயோ டயர்டாக இருக்குது, குளிக்காம நான் இப்படி ஆலயத்துக்கு போவேன், இப்படி போவேன், அப்படி இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு கொடுத்த பலம் 24 மணி நேரம் சண்டை போடக்கூடிய அளவுக்கு கடவுள் அங்கே என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு பலனை கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியையும் தாவீது விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அதுதாங்க முக்கியமான செய்தி. தாவீது போய் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விடுவித்தார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து சொல்கிறோம். அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். அல்லேலூயா. நம்ம திருப்பணும்னு சொன்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாவற்றையும் சின்ன வயசுல இறந்திருக்கலாம், 16 வயசுல இறந்திருக்கலாம், ஐயோ எனக்கு 56 வயசு ஆகி போச்சு, இனிமே நமக்கு யார் வேலை கொடுக்க போறா? 56 வயசுல கடவுள் வேலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரிட்டையர்டாருக்கு முந்தின நாள் வேலை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்க போறார். லைசன்ஸ், உன்னுடைய லைசன்ஸ் சாகு மட்டும் அது செல்லும், 100 ஆண்டுகள் செல்லும். அதுக்கு வேலிடிட்டி வந்து எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. நீ எவ்வளவு நாள் யூஸ் பண்றியா அப்படிதான் கொடுப்பார் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒன்றும் எந்த விதமான ஒரு இது குறைபடாமல் அத்தனை திருப்தி. எப்படி சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. 200 பேரை போய் 5000 பேர் கூட சண்டை போட்டு 24 மணி நேரம் சண்டை போட்டு. அப்போ தாவீது ராஜா வந்து எல்லா 20வது வசனத்தை வாசிப்ப எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார். எல்லாமே குமாரர் குமாரத்திகளை பிடித்துக் கொண்டார். 20ஆம் வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் கடவுள், எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், என்னென்ன அவன் இழந்தானோ அத்தனையும் அவனுடைய போருக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடி தாவீதினுடைய நிலைமை என்ன ஆச்சுங்க, கல்லறிஞ்சு கொல்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு இல்லைங்களா? இவன் யாரா, இவனை ராஜாவை போட்டு இவனை வந்து, ஆனா அவர்கள் எல்லாம் பார்த்து அப்படியே நீங்க அந்த வசனங்களை அப்படியே வாசித்தோம்னு சொன்னா அவங்க யாராரு வந்து அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்களோ அந்த 200 பேர் எல்லாம் இவங்க போட்டிட்டு போகும்போது பார்த்து எல்லாருமே இது தாவீதின் கொள்ளைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த 600 பேருடைய மனைவிமார்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த 600 பேருடைய குழந்தைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த 600 பேருடைய பொன் பொருட்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த 600 பேருடைய ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். எல்லாம் தாவீது ராஜா திருப்பி கொண்டாடும் பொழுது தாவீது ராஜா மேல கல்லறைன்னு நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க. தாவீது ராஜா மேல கல்லறைன்னு நினைச்சிருப்பாங்களா? எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த ராஜா போனதுனால 24 மணி நேரம் சத்தம் போட்டு எல்லாரும் நினைத்தாங்க இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளைன்னு சத்தம் போட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய கொள்ளையா நம்ம இழந்ததை எல்லாம் திரும்ப நமக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் என்ன வல்லவராய் இருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்துல தாவீது ராஜா போல கடவுளோடு இருக்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுளை இந்த காரியத்துக்கு போலாமா வேண்டாமா, இது நடக்குமா நடக்காதா, நடக்கும், நீ எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சுக்கணும்னு சொன்னா வார்த்தை கிடைச்சிருச்சு, மனசுல பட்டுருச்சு, நம்ம போனா வெற்றின்னு நினைச்சோன்னு சொல்லி சொன்னா என்னங்க வெற்றி. ஆக்சுவலா நான் முந்தானத்து வந்து ஐயா எனக்கு சொல்லும் பொழுது நான் வந்து வெளியூர்ல இருந்தேன். இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு நான் போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி என்னங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் எல்லா ப்ரோக்ராமையும் நான் என்ன பண்ணேன், கேன்சல் பண்ணிட்டு நைட்டு பஸ்ஸை பிடிச்சி 10 மணி பஸ்ஸை பிடிச்சி நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் வால்பாறை வந்து சேர்ந்துட்டேன்.
காலையில் புறப்பட்டு கரெக்ட் நேரத்துக்கு நம்ம செய்தி கொடுக்க வந்து செய்தியை உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இதை கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுளை 24 மணி நேரம் தாவீது ராஜாக்கு வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் கொடுங்க கேட்கணும். தாவீது ராஜா 200 பேரை வச்சு 5000 பேரை ஜெயிச்சாரு, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கிடைக்காதது இல்லவே இல்லை. நமக்கு கடவுளுக்குள்ள தொடர்பை நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் குதூகலம் கொண்டாட்டம். ஒரு பாடலுடைய முதல் சரணத்தை மட்டும் நாம் பாடி நாம் செய்து நிறைவு செய்வோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாடும். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் கண்களின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் கண்களின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், பூரணமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், பூரணமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. தலையை தாழ்த்தி நிறைவு ஜெபத்திற்காக கடந்து செல்வோம். செய்தியை கேட்ட நாம், செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த தாவீது ராஜா போல நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிக்லாக்கு வரும்போது தாவீது ராஜா அங்கே அந்த நகரம் எரிந்து கிடந்ததை பார்த்தார், ஒரு வெறுமையை பார்த்தார். ஆனால் 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் தாவீது திடப்படுத்திக் கொண்டார் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் தாவீது ராஜாக்குள் திடமாக இருக்க கடவுள் நமக்கு வல்லமை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக, உற்றார் உறவினர்கள், கூட உள்ளவர்கள், சகோதரர்கள் எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். 600 பேர் சென்ற இடத்துல 200 பேர் 200 பேராக பிரிந்து வெறும் 200 பேரோடு 5000 பேர் கொண்ட அமலேக்கியரையும் எகிப்தியரையும் சண்டையிட செல்கிறார். அங்கே கொள்ளையிட்ட பொருட்களை வைத்து அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கிறார். இந்த தாவீது ராஜாக்கு ஒரு பசியால் வியாதியால் இருந்த ஒரு மனுஷன் கொள்ளையடித்தது இவர்தான் என காட்டி கொடுப்பதற்கு கடவுள் உதவி செய்தார். நமக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலே நீ இதை செய், இவர்களை போய் பார், இவரிடத்துல உதவி செய் என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த தாவீது ராஜாக்கு ஆலோசனையாக இருந்த அந்த வியாதியத்தனை போல எங்களுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரர்களை கொடுக்க வேண்டுமாக. ஒருவேளை அவர்கள்
ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது செய்தி கொடுப்பவர்களாக இருக்கலாம், அல்லது சபை மூப்பர்களாக இருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள் உடன் நண்பர்களாக கூட இருக்கலாம். ஆலோசனை கிடைக்க தாவீது ராஜாக்கு கடவுள் இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே உதவி செய்கிறதை நான் பார்க்கிறேன். அத்தனை பேர் பின்தங்கி போனாலும் 24 மணி நேரம் சண்டை போடக்கூடிய அளவுக்கு தாவீது ராஜாக்கு பலம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். 17வது வசனத்திலே தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அவர்களை முறியடித்தார். ஒருவரையும் விடாமல் கொண்டு போட்டார். ஒரு எதிரி கூட இல்லாமல் கொண்டு போடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவனுக்கு அந்த பய உணர்வு எங்கே போயிட்டு அவன் எங்கே அங்க அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க அவனுக்கு எப்படி அந்த ஒரு பலம் கிடைத்தது? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போரிட்டாலே உடல் சோர்வடைந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டு தாவீது ராஜாவுக்கு 24 மணி நேரம் சண்டையிடுவதற்கு யார் அங்கே பலம் கொடுத்தார்? அதே போல எங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட எங்களுடைய பணிகளை செய்ய எங்களுக்கு பலனைத்தார். நாங்கள் வாகனம் ஓட்டும் பொழுதும், நாங்கள் வேலைகள் செய்யும் பொழுதும், நாங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் எந்த சோர்வுகளோ வியாதிகளோ அணுகாதபடி தாவீது ராஜாக்கு எப்படி உதவியாக இருந்தீரோ அதுபோல உதவியாயிருன்னு சொல்லி நமக்கு அல்லேலூயா அல்லேலூயா. இது போல நாம் வெற்றியான வாழ்க்கை வாழும். இழந்ததை அனைத்தையும் தாவீது திருப்பி கொடுத்தார். குமாரத்தை, மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். ஆடு மாடுகளை பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார். ஒன்று கூட குறையவில்லை. அவர்கள் அனைத்தையும் திருப்பி கொண்டார் சொல்லுவார். யாரெல்லாம் கல்லெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இது தாவீதின் கொள்ளை என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆற்றங்கரையில வரும் பொழுது அவர்கள் எல்லாம் தாவீது ராஜா வாழ்க 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 என்று சொல்லி சத்தமிட்டார்கள் என்று சொல்லி வேதாளம் கேட்பார். அதுபோல எங்கே நாங்கள் ஒதுக்கப்பட்டோமோ, எங்கே நாங்கள் ஆகாது என்று தள்ளப்பட்டோமோ அதே இடத்திலே நாங்கள் வெற்றி கொடி நாட்டத்தக்கதான ஸ்லாகியத்தை தர வேண்டும். எங்கே இவன் ஆகாது, எங்கே இவன் எதற்கு உதவ மாட்டான் என்று சொல்லி எந்த குடும்பத்தினர் வெறுத்தார்களோ, எந்த அதிகாரிகள் வெறுக்கி ஒதுக்கி ஓட ஓட விரட்டினார்களோ அவர்களே நீ மீண்டும் வா, இதே பணியை தொடரு என்று சொல்லத்தக்கதான ஸ்லாகியத்தை கடவுள் நமக்கு அனைவருக்கும் தரும்படியாக நான் நேரத்திலே ஜெபிக்கிறோம். இழந்த சொத்துக்களாக இருக்கலாம், இழந்த பொருட்களாக இருக்கலாம், எதுவுமே எங்களுக்கு ஒன்று குறைபடாமல் திரும்ப கிடைக்கத்தக்கதான ஸ்லாகியத்தை தர வேண்டும். இந்த செய்தி இந்த வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒருவேளை எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஜபத்தை இவர்கள் கேட்டிருக்கக்கூடும், எத்தனையோ தீர்க்கதரிசிகளுடைய ஜபங்கள் கேட்டிருக்கக்கூடும், எத்தனையோ கடவுளுடைய வார்த்தை கேட்டிருக்கக்கூடும். ஆனாலும் அடியனுடைய வார்த்தை இவருடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் கிரியை செய்யத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தர வேண்டும். ஒன்றும் 30, 60, 100 பலன் தரத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தரும். தினமும் ஜெபம் பண்ணும் பொழுது தாவீது ராஜா போல எனக்கு ஒரு பலனை கொடு, தாவீது ராஜா போல உண்மையே நாங்கள் ஆலோசனை கர்த்தராக வைத்திருக்கிறோம், உண்மையே அண்டி பிடித்துக் கொள்கிறோம் என்று நீங்கள் ஜெபிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தர வேண்டும். இன்று வந்தது சந்தோஷம் என்று சொல்லி அனைவரும் சொல்லத்தக்கதாக, சாட்சியும் பிள்ளைகளாக எங்களுக்கு இழந்தது கிடைத்தது என்று சொல்லி அடுத்த முறை இவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தர முடியாது. மீதியான வேலையில் எங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தம் ஜெபங்கள் பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இழந்ததுகள் எல்லாம் திருப்பி கிடைக்கும். கடவுள் தாவீது ராஜாவை நம்ம எப்படி அண்டி பிடித்தாரோ அது போல நம்ம என்ன பண்ணணுங்க, அண்டி பிடிச்சுக்கணும். ஆலோசனைக்கு ஆள் கொடுப்பாரு, போரிடருக்கு தம்பு கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார். அது போல நம்ம செய்ய நம்ம இது போல நம்ம என்ன மீட்டிங்காக இருக்கட்டும், எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம், அது போல் செலவு வருது, அவ்வளோ செலவு வருது, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். ஆமென். அல்லேலூயா.